நம்ம மல்லி வெண்பாவை கிட்ட நெருங்கிட்டாங்க. அதனால இன்னைக்கான எபிசோடு இல்லைன்னா நாளைக்கான எபிசோடில் வெண்பா வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் தொடர்ந்து ரசிகர்கள் எக்ஸைட்மெண்ட்டாக காத்து இருக்கும். ஆனால் இவ்வளோ இழுவை அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு ட்ராக் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப சலிப்பு தட்டுது அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டோரி ட்ராக்கை எவ்வளோக்கு எவ்வளோ முடிச்சு வைக்கணுமோ அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். குறிப்பாக வெண்பாவோட கடத்தல் அப்படிங்கிறது எல்லாரோட மனசையுமே ரொம்ப ரொம்ப பாதிக்க தான் செய்யுது. ஏன்னா ஒரு குழந்தைய கடத்திருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதை நம்மளால அவ்வளோ ஈஸியாக அதை கடந்து போக முடியலை. அதால் வீட்டில் பல மன உளைச்சல் எல்லாருமே சங்கடப்பட்டுட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக மல்லி மேலே விஜய் அவ்வளோ வருத்தத்தில் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கோபத்தை காமிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப வெண்பா வந்துட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் வெண்பாவுக்காக நம்ம தொடர்ந்து வெயிட் பண்ணி காத்து இருக்கோம். கிட்டத்தட்ட 2-3 வாரங்களாக இப்போ இந்த கடத்தல் கதையை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த 100 மீட்டர் காம்படிஷனில் ஐஸ்வர்யாவும் வெண்பாவும் கலந்துக்கிறதா இருந்தது. இந்த தீபிகா பண்ண வேலையினால இப்போ வெண்பா கடத்தப்பட்டிருக்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் எவ்வளோ நாள் ஆச்சு, நமக்கே மறந்து போச்சு. அந்த அளவுக்கு வெண்பா ஒரே ட்ரெஸ்ஸோட எவ்வளோ நாளைக்கு தான் இருப்பாங்க. அவங்க கடத்தப்பட்டப்ப ரெட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க. அதே ரெட் கலர் ட்ரெஸ்ஸோட ஒரு 3 வாரங்களாக ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்னதான் மனசில் நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ரசிகர்களுமே அவ்வளோ கமெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க. ஏன் இந்த ட்ராக்கை லாங்காக கொண்டு போகிறாங்க, இன்னும் அவங்களுக்கு முடிக்கிறதுக்கு மனசு இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி மல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் வெண்பாவை காணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர மன உளைச்சலில் இருக்கிறாங்க. ஒருத்தங்க கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மனசு சந்தோஷமாக அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வெண்பாவை காணாமல் அவங்க சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் அவ்வளோ ஏங்கி போய் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வெண்பா கிடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நல்லா இருக்கும். இப்போ மல்லி கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே வெண்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அந்த லேடியுமே அவங்கள திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீ தான் வெண்பாவை கூட்டிகிட்டு வர சொன்னேல, நீ எங்கே போன அப்படிங்கிற மாதிரி விஜய் ஒரு பக்கம், நாகு மல்லி 2 பேரையுமே கொஸ்டின் பண்ண தான் போகிறாங்க. மல்லியுமே தலை குனிஞ்சு தான் நிற்க போகிறாங்க. அடுத்ததாக இப்போ விஜயுமே மல்லி கன்சீவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோமே மல்லி மேலே கூடுதல் கோபத்தை காமிக்க போகிறாங்க. இதையெல்லாம் மல்லி எப்படி சமாளிக்க போகிறாங்களோ. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.